அனைவருக்கும் வணக்கம். நமது ஆதி பகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. நற்றவமேற்றி நார்கதி கடந்து இருவினை அகற்றி உருவிழா உருக்கொண்ட மெய்ப்பொருள் காட்டும் எண்குண தோந்தனை பற்றில நாதனை பற்றொழிய பற்றுவனே. நற்றமிழ் மணக்க முத்தமிழ் வளர்த்த தண்டமிழ் திருநாட்டின் என் தமிழ் மக்களுக்கும் திரைகடலோடியும் திரவியம் தேடிட அயலகம் வந்த அருந்தமிழ் மக்களுக்கும் தீந்தமிழ் சுவைத்திட வண்டமிழ் இனத்தின் செந்தமிழ் பாவலர் பாலகன் வந்தை தமிழ் மகன் லண்டன் மாநகரின் தென்கிழக்கு சீமையில் வசிக்கின்ற இந்த கவிராசன் மகராசனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு என்று சொல்வதை விட தலைப்புகள் என்று சொல்லலாம். அழகான 2 தலைப்புகள். என் கனவில் ஒரு நாள், மற்றொன்று அனுபவம் புதுமை. அழகான தலைப்புகள். வந்திருப்பது 12 கவிஞர்கள். இந்த 12 கவிஞர் பெருமக்களில் என் கனவில் ஒரு நாள் என்ற தலைப்பிலே 6 கவிஞர்கள் கவிபாட வந்திருக்கிறார்கள். அனுபவம் புதுமை என்ற தலைப்பிலே மற்றொரு 6 கவிஞர்கள் கவிபாட வருகிறார்கள். தொடர்ந்து ஒரே தலைப்பிலே வைப்பதை விட ஒரு தலைப்பு முடிச்சு மறுபடியும் அந்த தலைப்பு மறுபடியும் அப்படியே மாறி மாறி வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு புதிய ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த கவியரங்கத்தை போகிறதுக்கு முன்னாடி இந்த கவிஞர்களை பற்றி சொல்லணும். நம்ம ஆதிபகவன் இலக்கண குழுவில் இது வரைக்கும் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுல 52 புலவர்கள் உறுப்பினர்கள், இலக்கண குழுவில் இலக்கணம் பயின்றவர்கள் 52. இந்த 0.5% சதத்தை தாண்டணும்னு ஆசைப்பட்டது, முடிஞ்சது. முக்கியமான நோக்கம் 100 செஞ்சுரி அடிக்கணும். அதுக்கு எத்தனை மாதங்களாகும், எத்தனை ஆண்டுகளாகும் அப்படின்றது தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், இவங்களெல்லாம் உண்மையிலே ரொம்ப வியந்து பார்க்குறேன். இப்போ கவியரங்கத்தில் இருக்கிற 12 பேர் மட்டுமல்லாது, கவியரங்கத்தில் இல்லாமல் சிறப்பாக எழுதக்கூடியவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த கவியரங்கத்தில் பங்கு பெற முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் பார்வையாளராக வந்திருக்காங்க. அவங்களையும் உண்மையிலே பாராட்டணும். இந்த ஆதிபகவன் இலக்கண குழுவை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னா, சங்ககால புலவர்கள்லாம் பாட்டு எழுதுனாங்க. அவங்கெல்லாம் பாட்டு எழுதும் போது 2 கேட்டகரிங்க. நல்லா கவனிங்க. சங்ககால புலவர்களில் பாட்டு எழுதுறவங்க 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி, அதாவது முற்றும் துறந்த முனிவர்கள். அவங்க காட்டில் அல்லது மலை குகையில், அந்த குகை கோயில்களில் அங்கே இருந்துக்கிட்டு அங்கே சமண பள்ளி மற்றவங்களுக்கு தர்மத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பப்போ பாடல்களையும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதிகமாக பாடல்களை நம்ம சமண முனிவர்கள் எழுதியிருக்காங்க. அவங்க முற்றும் துறந்தவர்கள் அதுக்கு நேரம் ஒதுக்கி எழுதுறது பெரிய விஷயம், மகிழ்ச்சி. ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது. அவங்க எப்படின்னா, அரசர்கிட்ட, வணிகர்கிட்ட, செல்வந்தர்கிட்ட, சுருக்கமாக சொல்லணும்னா புறவலர்கள்கிட்ட அவங்கெல்லாம் போயிட்டு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடினதும் அரசர் என்ன பண்ணுவார், மனமகிழ்ந்து, இந்தாங்க என்னுடைய முத்து மாலை எடுத்துக்கங்க, என்னுடைய இதை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அதாவது யானையை எடுத்துக்கங்க, குதிரையை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு வைரம் வைடூரியன்னு பயங்கரமாக அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்பாரு. அரசர் மட்டும் இல்லை, வணிகர்களும். இவங்க போனவங்க எல்லாமே பாட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, காலமிக புலவர் இரட்டுற மொழிதலில் எழுதுவாருன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் அந்த இரட்டுற மொழிதலில் கடைசியாக தீங்கானதில்லா திருமலை ராயன் வரையில் தீங்கானதில்லா திருமலை ராயன் வரையில் எழுதுறதே 3.25 அடி. அதில் 1.5 அடி அந்த அரசனுக்கு உண்டான அந்த தலைவன். ஏன்னா அங்கே தான் பணம், டப்பு எங்கே துட்டு வருதோ அவங்கள இருக்கிற 3.25 அடி வெண்பால 1.5 அடி அவங்களுக்கு கொடுத்து அந்த ஆக்சுவல் ஸ்லேடி 2 அடியில் தான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அவர் ஒன்றும் சொல்லலை, நான் ஒருத்தர் மட்டும் சொல்லலை. 2 வகை தான் புலவர்கள்னா, 2 வகை தான். காசு துட்டுக்கு பாட்டு எழுதுறது, அது துட்டுக்குன்னு அந்த காசு வாங்கிட்டு பாட்டு எழுதுறது கிடையாது. இப்போ பாடலாசிரியர்கள் செய்கிறாங்களே, அவங்கள நம்மலாம் வித்தியாசமாக பார்க்குறோம். அவங்க எப்படின்னா, அந்த காலத்தில் கேரண்டீடு மணி. பாட்டு எழுதி அரசர்கிட்டையோ புறவலர்கிட்ட போனால் நமக்கு பணம் வரும், கேரண்டீடு. அப்படி ஒரு சூழலில் பாட்டு எழுதுனாங்க நம்ம முன்னோர்கள். முனிவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. முற்றும் திறந்தவர்கள் நேரம் ஒதுக்கியிருக்காங்க, எழுதுறாங்க. ஆனால் தான் ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி வேலை செஞ்சால் தான் நகரும். அதுவும் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு மூலமாக இப்போ இருக்கிற உலகத்தில் 2 பேர் ஒரு குடும்பத்தில் வேலை செஞ்சால் கூட குடும்பத்தை நடத்த முடியல. அவ்வளோ ஒரு திண்டாட்டம் இருக்குது. இதற்கு நடுப்புறம் இவங்கெல்லாம் இலக்கணத்தை, அதுவும் ஆன்லைனில் அவங்க என்ன பார்க்க முடியாது, என்னாலையும் அவங்கள பார்க்க முடியாது. அதில் என்னன்னா, இவர் தான் நம்மளை கவனிக்கலையே, நம்ம என்ன உட்காந்துட்டு டிவி சீரியலை பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஜூம் காலை வச்சுட்டா என்ன தெரியவா போகுது அப்படின்லாம் இல்லை. நான் இன்டராக்டிவாக கேள்விகளை கேட்பேன், உன்னிப்பாக கவனித்து அற்புதமாக கற்றுக்கிட்டாங்க. 3 தலைமுறை. ரொம்ப சந்தோஷம் என்னன்னா 3 தலைமுறை. அதுதான் நம்ம அதாவது மொட்டுத்துறையா முதல் தலைமுறை,
இப்போ எங்கள் தலைமுறையில் அவருடைய மருமகள் வந்து திருமதி உதயா விஜயபாஸ்கர். 3வது தலைமுறையிலையும் நமக்கு அதிகம் பேர் வந்திருக்காங்க. செல்வி ஸ்ரீவர்த்தனையிலேருந்து, சந்தனாலேருந்து, இப்போ திவ்யா, அப்புறம் சசி கலா மேடம்னுடைய மகள் பிருத்விஸ்ரீன்னு சொல்லிட்டு 3வது தலைமுறையிலையும் பிள்ளைகள் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 3 தலைமுறையினரும் அவங்கவுங்களுடைய சிந்தனை, குணாதிசைலாம் வேறு வேறு இருக்கும். ஆனால் இலக்கண வகுப்புன்னு வந்துட்டா அதை உன்னிப்பாக, அதுவும் ஆன்லைனில் டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு கவனிப்போம், ஒழுங்காக கவனிப்போம் அப்படின்னு கவனிச்சுட்டு அற்புதமாக பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதுவும் வேலைகள், படிப்பு, இதுன்னு எவ்வளோ சூழல் இருக்குது, குடும்ப சூழல்னு எல்லாம் இருக்குது. அதற்கு இடையில் பாட்டு எழுதுகிறாங்க பாருங்கள். சங்ககால புலவர்களை விட இவங்கெல்லாம் 100 மடங்கு சிறந்தவர்கள். அவங்களெல்லாம் வந்து உண்மையிலே மனமாற பாராட்டுறேன். இந்த கவிஞர்களுடைய உழைப்பு வந்து கிட்ட நிற்காது. யாருமே சங்ககால புலவர்கள் யாருமே இதுக்கு கிட்ட நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதம் இந்த காலகட்டத்தில். அதுவும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பரவாயில்லைங்க, பாராட்டுறதுக்கு மக்கள் இருந்தாங்க. இப்போ புரியாது, மக்களுக்கு புரியாது. அதாவது அற்புதமான தமிழ் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்குது இன்றைய உலகம். இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கிறாங்கன்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் ஒரு தலைப்பு வச்சுருக்கோம். அதாவது என்னென்னா, நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, தலைப்புகள் வைக்கிறப்ப நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இளைஞர்களையும் 3வது தலைமுறையில் இருக்கிறாங்க இல்லையா, வருங்கால அந்த தூண்கள், அவங்களையும் சுண்டி இழுக்கக்கூடிய தலைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். சில நேரங்களில் நம்ம வந்து தர்ம கருத்துக்களை, பஞ்சபரமேட்டிகள்னு அது போன்ற தலைப்புகளை நம்ம வச்சு கவிதையை பாடியிருக்கோம், உங்களுக்குலாம் தெரியும். ஆனால் இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜனரஞ்சகமாக இருக்கட்டும். ஏன்னா அடுத்த தலைமுறை உள்ளே கொண்டு வரணும் இல்லையா, அது நம்மளுடைய கடமை. அதனால் அதற்கேற்ற ஒரு தலைப்பாக வச்சுருக்கோம். இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, அப்போ ஜனரஞ்சகமாக தான் இருக்குமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஏன்னா இந்த தலைப்பில் தர்மத்தை கொண்டு வரலாம்ல, அதுக்கும் கொஞ்சம் பேர் உள்ளே இருக்கிறாங்க. இந்த தலைப்பு முதல்ல பார்த்தீங்கன்னா, என் கனவில் ஒரு நாள். 2 விஷயம் இருக்குது. இவங்க வரவேற்புரை நல்கிய பத்மபிரியா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்குண்டான விளக்கமும் உங்களுக்கும் அந்த விளக்கம் வந்து தேவைப்படும்ன்ற நம்பிக்கையில் அதை சொல்கிறேன். ஒரு நாள் என் கனவில், என் கனவில் ஒரு நாள், 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நாள் என் கனவில்னா, என் கொள்ளு பாட்டி எனக்கு அப்படியெல்லாம் வந்து சார் வல்லப்பொரி செஞ்சு கொடுப்பாங்க, பொரிமாவை செஞ்சு கொடுப்பாங்க, வேர்க்கடலை மிளகா அப்படியெல்லாம், அதுவும் உரலில் அரைப்பாங்க. மிக்சியில் அரைக்கிறத உரலில் அரைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு. இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களாம் போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து என் கனவில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஒரு நாள் என் கனவில். என் கனவில் ஒரு நாள்னா, என் கனவுல எனக்கு நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என் கனவுல என் பிள்ளைகள் இப்படி வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் கனவுல என்னுடைய குடும்பத்தார், எனது உறவினர்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக வரணும்னு ஆசைப்பட்றேன். என் கனவுல இது வந்து என் 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 சமுதாய பொதுப்படை நோக்கத்தில் இருக்கிற கனவுனா, என் கனவுல இந்த சமுதாயம் சிறந்து விளங்கட்டும், இந்த சமுதாயம் மேன்மை அடையட்டும், நல்லவருடைய எண்ணிக்கை கூடட்டும். அதாவது அடுத்தவனை அழிச்சு, அடுத்தவனை மட்டம் தட்டி, அடுத்தவனை ஏறி மிதிச்சு மேலே வரணுன்ற சிந்தனை இல்லாத மக்கள், நல்ல சான்றோர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கட்டும் அப்படின்னு என்னுடைய மொழி சிறந்து விளக்கட்டும், உலக மொழிகளில் என் மொழி மிகச்சிறப்பாக விளங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழி சார்ந்து, என் இனம் சிறப்பாக இருக்கட்டும், இனம் சார்ந்து. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நம்ம சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறத விட பொதுப்பட்ட சிந்தனையில் எல்லாருக்குமே, பொதுப்படையாக எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அது எவ்வளோ சந்தோஷம். அதுக்காக தனிப்பட்ட முறையில் நினைக்கிற விஷயம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன தர்மத்தை சிந்தனை, என்ன சிந்தனைக்கு நம்ம போகிறோன்னு நம்மளை பற்றி ஆன்மா தன்னுடைய சுய சிந்தனைகளில் மூழ்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய கனவுகளும் அற்புதமான கனவுகள். இந்த கனவை பற்றி சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லலாம். இந்த கனவு வந்து எதனால் வருது அப்படின்னா, நம்ம மனசில் சில ஆசைகள், இந்த ஆசைகள் மூலமாக கனவு வரும். சில நேரம் நம்ம இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் கனவாக வரும். சில நேரம் இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு நினைப்போம், கனவாக வரும். சில நேரம் நம்ம எதையுமே நினச்சிருக்க மாட்டோம், கனவில் வரும். இந்த கனவுன்றது ஜினமாத காணாத கனவா? அந்த கனவுன்றது நம்மளுடைய எந்த இலக்கிய நூல்கள் சமணத்தில் எடுத்து பாருங்கள், கனவுன்றதுக்கு மிக பிரதானமாக இருக்கும். சைவ சிந்தாமணியில் விஜயமாதேவி கண்ட கனவு எப்படி பயம் அச்சுறுத்தும். அச்சுச்சோ என்னடா அது இப்படி ஒரு கனவு, அப்படி அழகான அந்த கனவு சொல்கிறது அந்த பாடல்கள் வரும். அதை சச்சந்தன் கிட்ட அவங்க சொல்லும் போதே அவர் அந்த கனவுனுடைய பலனை புரிகிறப்ப நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஆஹா இப்படி ஒரு கனவு வந்துடுச்சேன்னு. அதே மாதிரி இந்த தீர்த்தங்கர பகவான், அந்த ஜினமாதா, அவங்க எல்லாரும் கனவு காணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறப்போ ஆஹா ஆஹா என்ன அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கனவுல பல வகையான நிகழ்வுகள் இருக்குது. வரப்போகிறத முன்னாடி அறிவிக்கக்கூடியதும் அற்புதமான கனவு. அதுபோன்று என்ன அதாவது எதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் வந்து உஷாராயிக்கலாம் அப்படின்றதுக்கும் இந்த கனவுகள் வந்து நமக்கு உதவி செய்யுது.
கனவுகள் வந்து ப பல பேரை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அவங்கள வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாவும் இருக்கு. அதனால எந்த மாதிரியெல்லாம் கனவுகள்லாம் இருக்கு அப்படின்றத நான் இப்போவே வெளிப்படுத்துறது நல்லா இருக்காது. அந்த 6 கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க வெளிப்படுத்துறது தான் நல்லாருக்கும். மற்றொரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, அனுபவம், புதுமை. புதுமையான அனுபவம். இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில கனவுன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம பல வகையான நமக்கு நமக்கு வருது பாருங்க. நம்மள அறியாம தூக்கத்தில வருது பாருங்க. அது கனவு. அது ஆசையின் வெளிப்பாடா இருக்கலாம். நம்ம சிந்திக்காத விஷயம் கூட கனவுல வரலாம். ஆனா அனுபவம்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி இப்படிலாம் நினைக்கணும்னு நெனச்சிருப்போம். நம்ம நெனச்ச மாதிரியே நம்ம வாழ்க்கையில நிஜத்தில நிகழலாம். இல்ல கனவுல கண்டிருப்போம். அது நிகழ்வில அனுபவிக்கிறோம். கனவுல காணாதையும் காணாத விஷயங்கள். கனவுல காணாத விஷயங்கள்னா, நம்ம ஆசைப்பட்டது, நம்ம நெனச்சது. அத கனவுல காணல. ஆனா நம்ம நெனைக்கிறோம். இப்படிலாம் நடக்கணும்னு. நம்ம நினைக்காத விஷயங்களும் நமக்கு அனுபவம். இப்படியெல்லாம் நடக்கணும்னு நினைப்போம். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல வேறு மாரி நடக்கும். இப்ப இந்த அனுபவங்களும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த 6 அனுபவங்கள ரசிச்சு கவி பாட ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. சரி இந்த கனவ பத்தி சொல்லணும்னா, இப்போ இவங்க வேற நம்ப அ வரவேற்புரை நல்கிய திருமதி பத்மபிரியா மேடம் வேற வெண்பா வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது! சரி நம்ம வந்து முழுக்க முழுக்க இந்த தலைப்ப ஜனரஞ்சகமா புது கவிதையில கொண்டு போகலாம் அப்படின்னு நெனச்சோம். வெண்பான்னு சொன்னதால, ஒரு வெண்பாவோட ஏன்னா ஒரு மரபு கவிதையோட துவங்குறது நல்லா இருக்கும் இல்லையா? அதனால கனவுக்கு மட்டும் ஒரு யாப்புல சொல்லிடலான்னு. கனவின் கனவு, கனவின் கனவு, கனவல் கனவும், கனவில் கனவும், கனவுள் கனவும் கனவு. இத பார்த்தீங்களா? இது வந்து 3 அடிகள்ல ஒரு சிந்தியல் வெண்பா, அனைத்து சீர்களிலும் கனவுன்னு வரும். இதனுடைய பொருள் புரியறதுக்கு கவியரங்க நேரம் ஓடி போயிடும். அதனால, என்னப்பா அது இவர பேச சொன்னா கவியரங்கத்தில மரபு கவிதைய வாசிக்க சொன்னா யாருக்கும் புரியாத மாரி தான் பேசுவார் இந்த மனுஷன். அப்டின்ட்டு இருக்கும். கொஞ்சம் சுலபமா புரியிற மாதிரி ஒரு கலிவெண்பா குடுத்துடலாம் அப்டின்றது. கனவது காணும் உலகினில் வாழும் மனமது நாடும் செயலது தோன்றும் மனமது நாடா செயலது தோன்றும் மனதினில் தோன்றா நிகழ்வுகள் தோன்றும் கனவே சிலரின் நிகழ்வுகளாக கனவே பலரின் நினைவுகளாக கனவே சிலரின் நிகழ்வுகளாக கனவே பலரின் நினைவுகளாக கனவுகள் காண்பது நம்மிடம் இல்லை கனவுகள் வாழ்வது யாரிடம் உண்டு கனவுகள் காண்பது நம்மிடம் இல்லை கனவுகள் வாழ்வது வேறு யாரிடம் உண்டு கனவு தொடர கனவு படர கனவு சிறக்க கனவு செழிக்க கனவு நிகழ கனிய உடைத்து கனவது கண்டு கனவது கொண்டு கனவதை கண்டிடு பித்து மனமே கனவதை கண்டு பிடித்து மனமே கனவதை கண்டு பிடித்த மனமே கனவது கண்டு பிடிப்பாய் மனமே கனவதை கொண்டு முடிப்பாய் வளர கனவதை கண்டுகளி கனவதை கண்டுகளி இது போன்று இது ஒரு கலிவெண்பா அற்புதம் ஐயா, அற்புதம், அற்புதம் ஐயா. இந்த கலிவெண்பா பார்த்தீங்கன்னா வெண்பா வகையிலே அதிக அடிகளை கொண்டு எழுதக்கூடியது இது போன்று தான் இன்றைய கவியரங்கம் இருக்குமான்னு பயப்பட தேவையில்லை எல்லாரும் புது கவிதையிலேயே கலந்து கொடுக்க போகிறாங்க இடையிடையில் யாப்பு இலக்கணம் வரும் புது கவிதையும் கலந்து உங்களுக்கு சுவாரஸ்யமான பல கனவுகள்லாம் இருக்குது இந்த கனவுல நம்மளை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்றது ஒரு சிலதெல்லாம் எனக்கு தெரியும் ஒரு சிலதுன்னு சொல்கிறத விட ஒரு 90% தெரியும் அதெல்லாம் நான் இப்போ வெளிப்படுத்துறத விட அவங்க வந்து சொல்லும் போதே நம்ம ரசித்து அந்த கனவு உலகத்துக்கே கொண்டு போகலாம் இந்த கனவுல என்ன விஷயம்னா நம்ம முற்காலத்துக்கும் போகலாம் பிற்காலத்துக்கும் போகலாம் அதுதான் ரொம்ப சந்தோஷம் பிற்காலத்துலனா எப்படி நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கு இல்லை அதுக்கு முன்னாடி காலம் அதுக்கு முன்னாடி சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏன் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட போகலாம் அது எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் எப்படியெல்லாம் போக போகிறோம் அதை என்னென்னலாம் தரிசிக்க போகிறோம் ரசிக்க போகிறோம்னு சொல்லலை தரிசிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் கவனிக்கலாம் பல விஷயங்களில் ரசிக்கவும் போகிறோம் அதெல்லாம் நம்ம வந்து இன்றைய இதில் பார்ப்போம் இப்போ முதல்ல 6 கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா அதில் முதல்ல இவங்க கீதா பிரபு வந்து முதல்ல வந்து அவங்க ஒரு வேலையாக கிளம்ப வேண்டியிருக்கிறதால முதல்ல கூப்பிட சொல்லியிருந்தாங்க அந்த முதல் 3 பேர் மட்டும் வரிசை மாறும் அந்த 3 பேர் வரிசைக்கு அப்புறம் மறுபடியும் பத்திரிகையில் இருக்கிற வரிசையாகவே போக போகுது இப்போ முதல்ல வந்து அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த அனுபவங்கள் இருக்கு பாருங்க இந்த அனுபவம் மனுஷங்க ரொம்ப முக்கியமாக அனுபவத்தை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அனுபவம்னா என்னங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரசனை இருந்ததுன்னா கவிதை அனுபவம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அது என்னங்க ரசனை இருந்தால் நல்லா சிறக்குமா அப்படின்னா ஒரு கணவன் மனைவியை கூப்பிட்டுட்டு வா நம்ம திரைப்படத்துக்கு போகலாம் அப்படின்னு அங்கே பாருங்க நான் கதையாக சொல்கிறேன் இவங்க கவிதையாக சொல்ல போகிறாங்க வரப்போகிறவங்க எல்லாரும் கவிதையாக சொல்ல போகிறாங்க நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரிஞ்சது தான் திரைப்படத்துக்கு போகலான்னு மனைவியை கூப்பிட்டுட்டு போகிறான் என்ன படம் அப்படின்னு மனைவி கேட்குறா வா வா போகலாம் அப்படின்னு ஸோ பைக்கில் போகும்போது பாதி தூரத்தில் நம்ம வந்து பாக்கியராஜ் படத்துக்கு போகிறோம் அப்படின்னு
அப்படியா? அப்படின்றா. ஏன்னா, அவளுடைய டைரியில எழுதியிருக்கா. சின்ன வயசுல எங்க வீட்லலாம் பாக்கியராஜ் படத்துக்குலாம் கூட்டு போ மாட்டாங்க. ஆனா, அதில திரைக்கதையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு என் தோழிகள்லாம் சொல்லுவாங்க. அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பே இல்ல. பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன்னு மனைவி எழுதியிருக்கா. சரி மனைவி ஆசைப்படுறாளேன்னு, அவளுக்கு சர்ப்ரைஸா குடுக்கணும்னு சொல்லிட்டு டிக்கெட்ட வாங்கிட்டு, ஆன் த வேல தான் சொல்றான். அங்க போயிட்டு படத்த உட்கார்றாங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அத நாயகன், பக்கத்துல இந்த தங்கைகள்லாம் இருக்காங்க. அதுல ஒண்ணு ஒண்ணா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில. அது குடும்பத்தோட பார்க்கக்கூடியாத கூடாத சூழல்ல ஒரு சில பாடல்கள்லாம் வருது. முகம் சுளிக்கக்கூடிய சூழல் இருக்கு. நாயகன் அந்த காயின எடுத்து கீழ போடுறான். போட்டதும் காயின் கீழ விழுந்துருச்சு தேடுங்கன்னு. தங்கச்சிங்கலாம் எங்க எங்கன்னு எல்லாம் தேடுறாங்க. அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்பா பாட்டு முடிஞ்சது. மறுபடியும் அதே மாரி ஒரு பாட்டு சீன் வந்துடுது. உடனே காயின கீழ போட்டத எல்லாம் எடுக்குறாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நாயகன் தன்ன மறந்து அந்த பாடல ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, கடைசி தங்கச்சில, "அண்ணா காயின போட மறந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லுது. அவன் வந்து ஒரு வடிஞ்சுகிட்டு பார்ப்பான் பாருங்க. கதை, திரைக்கதை, வசனம். ஒட்டுமொத்த திரையரங்கமும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிச்சு கை தட்டுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த மனைவி கணவன பார்த்து, "என்ன மாரி அற்புதமான திரைக்கதை, எப்படி நகைச்சுவைய ரசிக்கிற மாரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே, பரவால்ல. உங்களால இன்னைக்கு நான் பார்க்க வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போதே கணவன் அந்த பாப்கார்ன் கொண்டு வந்து நிறுத்துறான். அந்த பாப்கார்ன எடுத்து பார்த்துட்டு, "இந்தா உனக்கு பாப்கார்னு, எனக்கு இந்த சமோசா சின்ன ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன்." அப்படின்னான். அவ சொல்றா, "நாங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுருக்கலாமே" அப்படின்னு. அத நானும் தான் ஆசைப்படுவேன். பட் உனக்கு தனி பாப்கார்ன் வேணும்னு நீ அதனா ஒரு கனவு காணி உன் டைரியில எழுதிருப்பியோ என்னன்னு தெரியல. அதனால வாங்கிட்டு கொண்டு வந்து குடுத்துருக்கேன்னு. அத சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு, அந்த கிளம்புறாங்க பாருங்க. கிளம்புறப்ப வண்டிய எடுத்துக்கிட்டு நேரா பீச்சுக்கு. வீடு இந்த பக்கம் தானே இருக்குன்னா, "இல்ல படத்த பார்த்துட்டு ஒரு பீச்சுக்கு போணும்னு நீ ஆசைப்பட்டுருக்கல்ல. அதனால அந்த பீச்சுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைச்சிட்டு போகும்போதே, அந்த ரெக்க கட்டி பறக்குது அந்த வண்டி. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த அனுபவம் ரசிக்கலாம். அதாவது வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்த நமக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் ரசனையோட வாழ்ந்தோம்னா, வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அத விட்டுட்டு படம் கிளைமேக்ஸ்லாம் பார்க்க நேரம் இல்ல. பைக் வந்து எடுக்க முடியாது டைமோட போலனா, பயங்கரமான டிராஃபிக் ஆயிடும். "சீக்கிரம் வா முதல்ல கிளம்பலாம். அப்புறம் ஓடிடில போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். வா, வா" அப்படின்னு அப்படியே வர வரன்னு இழுத்துட்டு போனா, அங்க வாழ்க்கையில அங்க ரசிக்கிறதுக்கு உண்டான சூழல் இருக்குமா? இந்த கவிஞர் பெருமக்கள் பொதுவாவே பார்த்தீங்கன்னா, ரசனைக்குரியவர்கள். இதே மாதிரி அழகான கவிதைகளை ரசிக்கணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கவிதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.